அதனாலதான் இன்றைக்கு மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவங்க அப்பா எம்எல்ஏவா புரட்சி தலைவருக்கு வேண்டியவராக சபாநாயகர்லாம் இருந்தவர். ஜார்ஜியா பிரிந்தப்ப ஜானகி அணி அம்மா அணிலிருந்து ஒரே ஒருவர் ஜெயித்தவர். பிறகு அம்மா அவர்கள் தலைமை ஏற்று அவர் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு கூட இருந்தார். 99 பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தவர். மனோஜ் பாண்டியன் 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் அண்ணன் ஓபிஎஸ் கூட பழனிசாமி எங்க கூட வர முடியலாம அவர் அவங்க கூட போனாரு. இன்றைக்கு அவர் பழனிசாமியோட இந்த நடவடிக்கையை பார்த்து மனம் உடைந்து போயிருப்பார் என்றுதான் நினைக்கிறேன். சட்டமன்றத்துல நீங்க எப்படி தனித்து போட்டியிட போறீங்களா? உங்களுடைய இது எப்படி இருக்கு? அது நீங்க இந்த முறை தனித்து போட்டியிடுவதுங்கிறது எங்களுடைய கடைசி ஆப்ஷன். அதுக்கு வாய்ப்பு குறைவு. எங்கள் தலைமையில் கூட்டணி அமையுமான்னு கேட்டதுங்களா, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். பட் அது நீங்களாம் எதிர்பாராத கூட்டணிகள்லாம் அமைய வாய்ப்பு இருக்கு. கூட்டணியோடு நாங்கள் அதான் இன்னைக்கு சொல்ல, நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி ஏதாவது அதீத நம்பிக்கையில சொல்ல நடக்க போவதை யதார்த்தத்தை உண்மையை சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். பேச்சுவார்த்தை நடப்பதுன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எது முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நல்லா இருக்கும். நான் பழனிசாமி மாதிரி தொண்டர்களையும் எங்க நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க கிடையாது. அதுக்குதான் இன்னைக்கு விஜய் மதுரை மாநாட்டுல சரியா பதிலடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கு இவங்க இப்ப எடப்பாடி திமுகவை சேர்ந்தவர்களை கையிலேயே கொடியை கொடுத்து கருத்து எப்படி குலகாங்கில இருந்தாரு நாமக்கல்ல. அப்படியே இப்போ அங்க பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஒரு 4-5 வயசு பையன் பள்ளிக்கு போற பையன் ஏதாவது பலூனை பார்த்தா குதிப்பான அதே மாதிரி குதிச்சாரு. இன்னைக்கு நான் சொன்ன இதெல்லாம் விஜய் வெளியில பேசுற வரைக்கும் தான். அது வரைக்கும் தொண்டர்களையும் அங்க சோர்ந்து போயிருக்கிற தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு செய்கிற ஏமாற்று வேலை இது. நான் சொல்லி 2வது நாளே அவங்க நிர்வாகிகள்லாம் கேள்வி கேட்டப்ப அதுக்கான உரிய விஜய் தலைமையில தான் கூட்டணி அமைங்க சொன்னேன். இது எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சதுதான் சொல்றேனே தவிர அதுக்காக நாங்க அவர் தலைமை எடுத்துட்டு போவீங்களான்னு கேட்கிற கேள்வி எல்லாம் நான் எந்த முடிவும் இன்னும் இருக்கவில்லை. நான் எதை யதார்த்தத்தை மனதில் உள்ளதை சொல்லுவேன். இந்த காலம் இருக்கிறது. அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்போம். எங்க நிர்வாகிகளோட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். தலைமை கழக நிர்வாகிகள், அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள் போன்ற அனைத்து தரப்பு நிர்வாகிகளோட மனநிலை மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்பதான் நான் முடிவெடுக்க முடியும். அதுதான் எடுப்பேன். அதனால இன்னும் காலம் இருக்கு. மாணவி படுகொலை இருக்கு, அதை பத்தி சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? இப்பொழுது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது உங்களை மாத்திரம் எல்லாருக்கும் தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தேர்தல் வாக்குறுதிகளை இந்த ஆட்சி நிறைவேற்றவில்லை. விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு சாலையில் போராடுகின்ற நிலைமைதான். ஆனால் 2024 தேர்தல்ல 39 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏன்னா ஆட்சிக்கு 21 ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் கழித்து வந்த தேர்தல்ல 39 தொகுதிகளில் இவ்வளவு தமிழ்நாட்டில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும் இன்றைக்கு கூட ஒரு மாணவி நேற்றைக்கு கொடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கார். இது போல பல விஷயம் இருந்தாலும் 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்றது. இதற்கு காரணம் என்ன என்பதை அண்ணன் பழனிசாமியும் மற்ற கட்சிகள் யோசிக்க வேண்டும், நாங்கள் உட்பட. கரெக்டா?